வைகை ஆற்றின் பெரு வெள்ளங்களிலெல்லாம் இருந்து தப்பி கடந்த நூற்றாண்டு வரை கம்பீரமாக நின்ற வைகை ஆற்றின் நடுவில் இருக்கும் மண்டபம் தற்போது சிதிலமடைந்து வருது. வரலாற்றின் மிச்ச எச்சமாக நிற்கும் அந்த மண்டபத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது தொல்லியல் ஆர்வலர்களோட கோரிக்கையாக இருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மதுரையை இரண்டாக பிரிக்கும் வைகை ஆற்றை இணைக்கும் முக்கிய பாலம் ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலம். அதற்கு மேற்கு புறம் வைகை ஆற்றுக்குள் அமைந்திருப்பதே அழகும் எழிலும் வாய்ந்த மண்டபம். வரிசைக்கு 6 தூண்கள் வீதமும் மேற்புறத்தில் கருங்கல் உத்தரங்களையும் கொண்டுள்ள இந்த மண்டபத்தில் பாண்டியர்களின் சின்னமான மீன், தவக்கோல முனிவர் என பல்வேறு அழகிய சிற்பங்களும் எழிலோவியங்களும் உள்ளன. இந்த மண்டபத்தின் 4 மேல் மூலைகளில் இருந்த ஈருடலும் ஒரு முகமும் கொண்ட நந்தியின் சிலை அமைப்பு அற்புத தொழில்நுட்பம் வாய்ந்தது. தற்போது தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு மூலைகளில் மட்டுமே அச்சிலைகள் எஞ்சியுள்ளன. வைகையில் பெருகி வரும் வெள்ளத்தால் பாதிக்கப்படாத வண்ணம் அமைக்கப்பட்டிருந்த ஊசிமுனை அடித்தளமும் தற்பொழுது முற்றிலுமாக சிதைந்துள்ளது. மதுரை ஆற்று நல்லா சுத்தமாக இருந்துச்சு. இப்போ தண்ணிலாம் நிறையா இருந்துச்சு. அந்த 4 பக்கம் அந்த குதிரைகள்லாம் நல்லா இதாக இருந்துச்சு. இந்த குதிரை சிலைகள்லாம் இப்போ காணோம். இருக்கிற 2 சிலை குதிரை தான் இருக்குது. அந்த சைடில் குதிரையெல்லாம் காணோம். தற்போது தென்புறத்திலிருந்து 3 வரிசைகளில் 18 தூண்களும், அதற்கு அடுத்த 2 வரிசைகளில் 4 தூண்களும், அதன் மீது ஓரளவிற்கு உத்திரமும் எஞ்சியுள்ளன. மொத்தம் 36 தூண்களில் 22 தூண்கள் மட்டுமே எஞ்சி மீதமுள்ள 14 தூண்கள் விழுந்து மைய மண்டபமே மாயமாகும் நிலைக்கு ஆளாகியுள்ளது. பாழடைந்து கிடக்கும் மண்டபத்தின் எஞ்சியுள்ள பகுதிகளை காக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடுத்துக்காட்டாக விளங்குவது மதுரை மைய மண்டபம் இருக்குது. வைகை ஆற்றுக்குள்ளே இருக்குது. அது இருக்கிற இதெல்லாம் சிதலமடைந்து சமூக விரோதிகளின் கூடாரமாக இருக்கிறது. அதில் மொத்தம் 36 தூண் மேலே இருக்குது. இப்போ இருக்கிறது 18 தூண் தான் இருக்குது. மதுரை மாவட்டமும் மதுரை மாவட்ட ஆட்சியரும் மதுரை மாவட்ட நிர்வாகமும் அதை சீரமைப்பு பண்ணி நல்ல புதுப்பொலியுடன் சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மதுரையோட சிறப்பில் இந்த மண்டபம் வரும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 36 தூண் இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் 16 தூண் தான் இருக்குது. எங்கே போச்சு மற்ற தூண்லாம்? ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் நம்மளுடைய மாநகராட்சி ஆஃபீஸ் அவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்னா, இந்த இதை புதுப்பிக்கணும். இந்த மதுரையோட சிறப்பை நம்ம எடுத்து சொல்லணும். மற்ற மக்கள் பார்த்தாங்கன்னா மதுரையினாலே கோயில் சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். ஸோ அது இப்போ இந்த மண்டபம் இப்படி இருக்கிறத பார்த்தா, மைய மண்டபத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தின் சமூக இலக்கிய சமயத்தின் அடையாளங்களை விளக்கும் கண்ணாடிகளாக வரலாற்று சின்னங்கள் உள்ளன. அழிவின் விளிம்பில் நிற்கும் மைய மண்டபத்தை பாதுகாக்க தமிழக அரசும் தொல்லியல் துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தொல்லியல் ஆர்வலர்களின் கோரிக்கை. வரலாற்று பெருமைக்குரிய வைகை ஆற்றின் மைய மண்டபம் சிதிலடைந்து கொண்டிருக்கிறது. சமூக விரோதிகளின் புகலிடமாக மாறும் இம்மண்டபம் புறணமைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுமா? மதுரை மக்களின் நெடுநாள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்குமா? விக்னேஷ், நியூஸ் 18 தமிழ்நாடு.